வணக்கம் நண்பர்களே, இது ஆன்மீகமும் ஜோதிடமும். இன்றைய பதிவிலே என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், சிலருக்கு ஒன்று மாற்றி ஒன்று கடன் பிரச்சனைகளாக வந்து கொண்டே இருக்கும். சுதாரிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல், நேரம் கிடைக்காமல் தொடர்ந்து நிதி நெருக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு பழமொழி சொல்வார்கள், பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும். ஏன் இப்படி தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக கடன் வந்து கொண்டிருக்கிறது என்றால், ஒருவருடைய ஜனன ஜாதகத்திலே 6ஆம் இடம் ரண ருண ரோகஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கொடுக்கல் வாங்கலை தீர்மானிக்கக்கூடியது நம்முடைய ஜனன ஜாதகத்தின் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்திலே அசுபர்கள் வீற்றிருந்தாலோ, 6ஆம் இடத்தை வலுவான அசுபர்கள் பார்த்தாலோ, அல்லது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2-11ஆம் இடத்திலே அசுபர்கள் வலுவாக அமர்ந்திருந்தாலும் கூட மீளாத கடனை கொடுத்து கொண்டே இருக்கும். நிறைய பேர் புலம்புவதுண்டு, இந்த கடனிலிருந்து நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன். இந்த கடனில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்றால், செவ்வாய்க்கிழமைகளிலே வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டை விரதமிருந்து சிரத்தையுடன் பயபக்தியோடு அன்று சிவனை வழிபடும்போது கடன் தொல்லை மெல்ல நீங்கும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளிலே வரக்கூடிய பிரதோஷத்தின் போது சரபேஸ்வரரை வணங்குதல் சால சிறந்தது. செவ்வாய்க்கிழமைகளிலே பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நம்முடைய கடன் பிரச்சனைகளும், ருணம் என்பது கடனை மட்டும் குறிக்காது, நமக்குரிய மூதாதையர்களின் சாபங்களையும் குறிக்கும். ஆகவே இந்த ரண ருண ரோகஸ்தானத்திற்கு தீர்வு வேண்டுமெனில் செவ்வாய்க்கிழமைகளிலே பிரதோஷ வழிபாடை மேற்கொள்வது மிக சிறந்த பலனை கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.